தினமொரு வசனம். ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரந்தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஒருமுறை வாலிபன் ஒருவன் தேவையில்லாமல் ஒரு சிலரோடு வம்பு வளர்த்து கொண்டு இருந்தான். அவனை அமைதியாய் இருக்கும்படி சில பெரியவர்களும் உறவினர்களும் எவ்வளவோ நல் வார்த்தைகள் கூறியும் அவன் சற்றும் இறங்கி வரவில்லை. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த பக்கத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி வர நேரிட்டது. அதுவரை எதற்கும் அடங்காமல் சத்தமிட்டு கொண்டிருந்த அந்த வாலிபன் அந்த போலீஸ் அதிகாரியை பார்த்ததும் பெட்டி பாம்பாக அடங்கி போய் நைசாக அங்கிருந்து நழுவி போய்விட்டான். ஆம், அதிகாரம் உணரப்படுகின்ற இடங்களில் கீழ்ப்படிவும் தாழ்மையும் தானாக வந்து விடுகிறது. தேவனுடைய சகல அதிகார நிலையை குறித்த ஓர் அனுபவபூர்வமான அறிவு நமக்குள் உண்மையான பயபக்தியையும் தாழ்மையையும் கீழ்ப்படிவையும் ஏற்படுத்துகிறது. பரிதாபகரமாக இந்நாட்களில் தேவனுடைய அன்பை பற்றியும் இரக்கத்தை பற்றியும் பிரசங்கிக்கப்படுவதில் 10ல் 1 பகுதி கூட அவருடைய பரிசுத்த நிலையை குறித்தும் அதிகார நிலையை குறித்தும் பேசப்படுவது இல்லை. மிகுந்த மகிமை நிறைந்தவராக தேவனை காண நேர்ந்த ஏசாயா சற்றும் தாமதமின்றி தன்னை அசுத்த உதடுள்ள மனிதனாக கண்டு தன்னை முற்றிலும் தாழ்த்தி கொண்டான். இன்று அநேகர் ஆவிக்குரியவர்களாக அறியப்பட்டும் தாழ்மையற்றவர்களாகவும் வளைந்து போக விரும்பாதவர்களாகவும் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள தீவிரமுடையவர்களாகவும் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன? தேவனுடைய சர்வ அதிகார நிலையை குறித்த ஒரு உண்மையான வெளிப்பாட்டை அவர்கள் தங்களுக்குள் பெறவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய அன்பை மட்டுமல்ல, தம்முடைய சர்வ அதிகார மாட்சிமையையும் வெளிப்படுத்துகின்றார். அவ்வித வெளிப்பாடு கீழ்ப்படிவை உருவாக்குகிறது. சிலர் தேவனுக்கு முன்பாக தங்களை அற்பமானவர்கள், தூசிகள், குப்பைகள் என்றெல்லாம் கூறி தாழ்த்தி கொள்வார்கள். ஆயினும் அவர்களிடம் தாழ்மையாக நடந்து கொள்கின்ற அனுபவத்தையோ விட்டு கொடுத்து பணிந்து போகும் பண்பையோ பார்க்க முடியாது. ஏனென்றால் மத பக்திக்காக தங்களை அவர்கள் அற்பமானவர்களாக எண்ணினாலும் இருதயத்தில் அவர்கள் பெருமையானவர்கள். எனவே அவர்களால் தாழ்ந்து போக இயலாது. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய மகா அதிகார நிலைக்கு முன்பாக தங்களின் ஒன்றுமில்லாத நிலையை ஆவியில் இன்னும் உணரவில்லை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய அதிகார வல்லமையை உணர்ந்த மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.